ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மதச்சாயம் நான் பூசினேன்னா முதலில் அவர் லெட்டர் ஹெட்லே என்ன பேர் இருக்கு? ஜோசப் விஜய் தான். இதெல்லாம் உங்களோட தேவையில்லாத ஆர்குமெண்ட். நான் சொன்னதுல என்ன உள்நோக்கம் இருக்கு? விஜயகாந்த் வந்தார், கடைசியில் என்னாச்சு? இதை விட கூட்டம் குடித்தவருக்கு அவருக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுக்கு யார் யார்கிட்ட பணம் வாங்கினார், மொத்தம் எவ்வளவு செலவு, எல்லாத்தையும் கணக்கு ஓப்பனாக கொடுக்க சொல்லுங்க. அக்கௌண்ட்ல காட்டுங்க சார், வெளியிடுங்க சார். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see ஒயிட் பேப்பர் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறேன்னா, ஏன்னா நீங்க நேர்மைன்னு சொன்னதுனால. யார் பிரிவினைவாதி? மதம் மாறுகிறவர், காசுக்காக மதம் மாறி தன்னுடைய மனைவியை மாற்றுபவர், இவர்களெல்லாம் பிரிவினைவாதி இல்லையா? இந்த மாதிரி சம்பவங்கள் அவர் குடும்பத்தில் நடக்கவில்லையா? வணக்கம் சார். வணக்கம். விஜய் அரசியல் நீங்க விஜய் அரசியல் ஆரம்பிச்சாரு. என்ன சார் அது? மாநாடு நடந்திருக்கு, மாநாடு நடந்திருக்கு. more than 5 lakhsன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு 5-6 lakhs சொல்றாங்க. மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அவருடைய இருப்பை நல்லா காட்டியிருக்காரு. அரசியல் வட்டாரத்தில் பல புருவங்கள் உயர்ந்திருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க தான் அவரை விஜய் ஜோசப் விஜய்னு ஒரு மதச்சாயம் பூசினீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. மதச்சாயம் நான் பூசினேன்னா முதலில் அவர் லெட்டர் ஹெட்லே என்ன பேர் இருக்கு? ஜோசப் விஜய் தான். அந்த லெட்டர் ஹெட்டையே நான் என்னோட பேஜில் போட்டிருந்தேன். ஒருத்தரோட உண்மை பேரை சொன்னால் தப்பாயிடுமா? அதுவும் திரவிடியன் ஸ்டாக் மாதிரி நாம் கருணாநிதியை தட்சிணாமூர்த்தி சொல்ல வேண்டாம், கருணாநிதி சொல்லலாம்ல. அதுவே கருணாநிதின்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் விஜய்னு சொல்லுவோம், நீங்க மட்டும் ஜோசப் விஜய். அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல? ஏன் இருக்கு? அது பிஜேபி சொல்லும்போது அவர் பிஜேபியை பற்றி தவறான நெரேட்டிவ். இது எல்லாமே மெர்சல் படத்தில் வந்த காட்சிகள் தான். மலையா சிங்கப்பூரில் வைத்தியம் இலவசம், கல்வி இலவசங்கிறாரு. உண்மையா? கிடையாது. ஈவன் நீங்கள் இந்தியாவில் எப்போ வேணால் ஒரு டாக்டரோட ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் நுழைஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். மலையா சிங்கப்பூரில் முடியாது. முன்னாடியே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. ரெண்டாவது, இந்தியாவில் மட்டும்தான் கல்வியும் இலவசம், மருத்துவமும் இலவசம். ஏழை எளிய மக்களுக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் கல்வி இலவசம், அரசு மருத்துவமனையில் மருத்துவம் இலவசம். இதை தவறாக சொல்லி என்னவோ இந்தியாவில் ஜிஎஸ்டியில் எல்லாத்துக்குமே ப்ராடக்ட்டுக்கு 28%ங்கிற மாதிரி 28%ங்கிற ஒரு ஸ்லாப் இருக்குது. பட் அதில் எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குது? 3% ஆஃப் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ஒரு பிஜேபிக்கு எதிராக தவறான விஷயம் உண்மையாகவே இருக்குது. இந்தியாவில் அரசு பள்ளிக்கூடம் கிடையாது, அரசு மருத்துவமனை கிடையாது அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். அப்போது ஒரு உள்நோக்கத்தோட தவறான நெரேட்டிவ் ஒருத்தர் செட் பண்ணும்பொழுது அதை தஸ் ஃபார் நோ ஃபர்தர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு பார்ட்டியினுடைய நிர்வாகிங்கிற முறையில் நான் அதை சுட்டி காட்டணும், அதனால சுட்டி காட்டியிருக்கேன். அது நான் எப்போதுமே உண்மையை பேசுகிறவன். அவரோட உண்மை பேரை அவரோட லெட்டர் ஹெட்டே போட்டிருக்கேன். நான் பேசினது பொய்யா இருந்தால் நீங்கள் பேசலாம். அவரோட பேர் அதுதான், அதனால அதை போட்டிருக்கேன். அது லேசாக கொஞ்சம் மத துவேஷத்தை கலப்புறாப்புல. அது எப்படி மத துவேஷம் வரும்? ஏன் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் எங்கள்கிட்ட மந்திரியா இல்லையா? அவர் கவலைப்படலையே. அவர் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ்ன்னு சொல்லிட்டார் இல்லையா? அவர்கிட்ட பொய்மை இல்லை, இவர்கிட்ட வாய்மை இல்லை. அதனால் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க. அதில் எந்த மதசாயம் இருக்குது? இருந்தால் என்ன? பாரதிய ஜனசங்கத்தை தமிழ்நாட்டில் நிறுவியவர் டாக்டர் வி.கே. ஜான். என்ன தப்பு? டாக்டர் வி.கே. ஜான் துவங்கிய கட்சியில் தான் நான் இன்றைக்கி மெம்பராக இருக்கேன், லீடராக இருக்கேன். அவர் அந்த வேற்றுமையில பார்க்கறது இல்லை. யாரு? விஜய். எல்லா கோயிலும் பாருங்க, நான் பார்த்தேன்னா எல்லா கோயிலும் போகிறாரு, நெத்தில பூ வைக்கிறாரு. அவர் சீரடி சாய்பாபாவுக்கு கோயில் கட்டியிருக்காரு. பாருங்க, இதெல்லாம் உங்களோட தேவையில்லாத ஆர்குமெண்ட். நான் சொன்னதில் என்ன உள்நோக்கம் இருக்குது? அவரோட பேர் சொல்லியிருக்கேன். ஆனால் அவரோட நேரேட்டிவ் பொய். டெலிபரேட்லி ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி நேரேட்டிவ். அவர்கிட்ட நீங்கள் இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் தவறாக போய் படத்தில் பரப்பினீங்க? விட்ரா பண்ணிக்கணும். யாராவது நிருபர் கேட்டிருக்காங்களா என்ன? ஒய் யூ திரவிடியன் ஸ்டாக் ஆர் சார்ஜிங் ராஜா?
அதனால் இது தேவையில்லாது, அனாவசியமானது. இது உள்நோக்கம் கொண்டது. ராஜாவை தப்பாக வந்து பப்ளிக்கில் காட்டணும். நான் உண்மையை பேசியிருக்கேன். நான் பேசுனது பொய்யா இருந்தா என்ன வேணா கேளுங்க. ஜோசப் விஜய் இல்லை, நீ தப்பாக சொன்ன சொல்லுங்க. அது இல்லையே. ஒருத்தரோட இயற்பெயர் அவரோட, அதாவது இயற்பெயர் மட்டும் இல்லை, அவர் அந்த பெயரில் தான் தன்னோட லெட்டர் ஹெட்டே வச்சிருக்கார். அவர் அதை உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கார். இப்போ எங்கள் ஊரில் கூத்தக்குடி சண்முகம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வெறும் கூத்தக்குடியார்னு சொல்லுவாங்க. அவர் தேர்தல் பொழுது என்ன பண்ணுவார், கூத்தக்குடி சண்முகம் ரெண்டையும் சேர்த்து எழுதிப்பார். அந்த மாதிரி சிலருக்கு உபயோகப்படுத்தாத பெயர் கூட இருக்கலாம், ஆனால் இவர் உபயோகப்படுத்துகிறார். அவர் வந்து ஜோசப் விஜய், ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு அவரோட லெட்டர் ஹெட்டில் இந்த பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் அட்ரஸ். அவர் லெட்டர் ஹெட் இருக்குது, ஓட்டர் ஐடியில் பேர் அப்படி தான் இருக்குது. சரி, அதை சொன்னால் என்ன தப்பு? ஏன் ஒய் யூ ஆர் பெர்டர்ப்டு? அப்போ உங்களுக்கு மோசமான எண்ணம் இருக்குது, அதனால் நீங்கள் ராஜாவை தப்பு சொல்கிறீங்க, சரிதானே? இல்லை, நீங்கள் திடீர்னு ஒன்று சொல்லும்போது இவர் ஏன் இதை சொல்கிறாருங்கிற கொஸ்டின் வருது இல்லை, அதுதான் அப்போ அது பேசுறது. பாருங்க, நான் சொன்னது உண்மையா பொய்யா? அவர் உபயோகப்படுத்தாதா இருந்தார் அப்போ கூட இவர் ஏன் அவர் உபயோகமே படுத்தலை, அந்த பேரை ஏன் சொல்கிறாருன்னு கேட்கலாம். ஆனால் உபயோகப்படுத்துகிறார். அவர் லெட்டர் ஹெட்டில் இருக்க அன்றைக்கே நான் போட்டிருக்கேன். நீங்கள் சொன்னது உண்மை, ஆனால் நீங்கள் கிளப்பி வராப்பில் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் உங்களோட வந்து மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்கு என்ன அப்படி நினைக்க தோணுது. சரி, ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல்னு சொன்னார், எடுபடலை. விஜய் வந்து சொல்ற அரசியல் இருக்கு பாருங்க, ஆல்மோஸ்ட். ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல் சொன்னது எடுபடலைன்னு எப்படி சொல்றீங்க? அவர் வேண்டாம்னு முடிவு பண்ணார், அதை சொல்லுங்க. ஆமா, இப்போவுமே நான் என்ன சொல்றேன், சினிமாலேருந்து வந்திருக்கிறதுங்கிறது ஹீ இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ விஜயகாந்த் வந்தார், கடைசியில் என்னாச்சு? இதை விட கூட்டம் கூடித்தவருக்கு என்ன, அவருக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய மன்றங்கள் கிட்டத்தட்ட அரசியல் கட்சி கிளை போல் செயல்பட்டது. அந்த மாதிரி இவருக்கு எல்லா இடத்துலையும் கிளை கிடையாது. ஏன்னா நான் வந்து 1980 பிஜேபி ஆரம்பித்து அதில் நான் பயணித்து கொண்டு இருக்கேன். ஒரு தேர்தலில் ஒருவர் வெற்றி பெற வேண்டுமானால் அலையும் இருக்கணும், அமைப்பும் இருக்கணும். நீங்கள் இவர்கிட்ட அமைப்பு 0 இல்லை. எல்லா குக்கிராமலையும் அவருடைய ரசிகர் மன்றம் இருக்குது. அந்த போர்டுக்கு அங்கே ஒவ்வொரு சின்ன கிராமத்துல 50 பேர் 100 பேர் இருக்கான். அதுக்கு தான் சந்திரசேகர், அதுதான் அப்படியே கன்வெர்ட் ஆகும். இல்லை கன்வெர்ட் ஆகாது. ஏன் ஆகாது நீங்கள் சொல்றீங்க? நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிற எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, தே ஆர் பொலிட்டிக்கலி பிஜேபி சப்போர்ட்டர்ஸ். அவங்க நாளைக்கு விஜய்கிட்ட போவாங்களான்னா அதுவும் கேட்டு பார்த்துட்டேன், மாட்டேங்கிறாங்க. வி வில் ஸ்டே வித் பிஜேபி, நாட் ஒன்லி வித் பிஜேபி. எல்லா அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களும் நடிகர்னு வந்தால் அவரை ஆதரிக்கலாம். நான் கமலஹாசனோட நடிப்பை வெகுந்து பாராட்டுறோம், வியந்து. ஆனால் கமலஹாசனோட பாலிட்டிக்ஸை யாராவது தொட முடியுமா? சார், விஜய் வந்து கமலஹாசனோ சரத்குமாரோ இல்லை சார், அவர் வேற ஒரு மெட்டீரியலுங்கிறது அப்படின்றது உங்கள் அசம்ஷன். இல்லை, பல பேரோட அசம்ஷன். இல்லைன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது. கூட்டம் கூட்டுறதுனா எப்படின்னு அவரை கண்ட ஈவன் திராவிட முன்னேற்ற கழகமே லேசாக பயப்படுது. பாருங்க, அருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்ன்னு சில பேர் பயப்படலாம். ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, ஒரு கட்சி வந்தவுடனே அதை ஒருவர் அந்த கட்சி தலைவர் எப்படி ப்ரெசண்ட் பண்ணுறார் மக்கள் முன்னாடி, இதெல்லாம் கூட முக்கியம். சரி, இந்த கூட்டத்தை என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படின்னா என்ன அது கூட்டி வரப்பட்ட கூட்டமாக இருக்கும். அதுக்கு பணம் எவ்வளவு செலவாச்சு? நிறைய கேள்விகள். மாரிதாஸ் அவர்கள் அது மாதிரி ஒருத்தர் கூட சொல்லல. இல்லை, நான் தான் பேரை சொல்லும்பொழுதே நீங்கள் யாருமே சொல்லல. இல்லை, நான் நீங்கள் இல்லைன்னு பேசினா தான், மறுத்து பேசினா நான் அதை சொல்ல வேண்டி வரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமா? அந்த கூட்டம் நீங்கள் 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் என்ன வேணால் சொல்லுங்கள், 6 லட்சம் ஓட்டுங்கிறதே இட் இஸ் ஜஸ்ட் 1.5% ஓட்டு. அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்? ஒரு அரசியல் கட்சி ஒருத்தர் துவங்குறார், அதுவும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலையில் அந்த அரசியல் கட்சி வித்தியாசமானதாக மக்களுக்கு தெரியணும். இது இல்லையே, பழைய கல் புதிய முந்தை. காரணம் என்ன? அதே ஈவேரா, அதே அண்ணாதுரை, நல்லது தானே எடுத்துக்கிறாரு. எது நல்ல? அந்த பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கை நான் ஏற்கலைங்கிறாரு. என்ன சார் பேசுகிறீங்க? ஈவேராவோட கடவுள் மறுப்பை கொள்கை மாத்திரம் தானா? அவரோட சோஷியல் திங்கிங் போகிறான். நான் வந்து புஸ்தகம் சொல்கிறேன், பக்கம் சொல்கிறேன், படிங்க. படிக்காமல் அரசியலில் வந்து கேள்வியை கேட்கக்கூடாது. அதாவது தமிழர் தலைவர் ஈவேரா அப்படின்னு புஸ்தகம் 35வது பக்கம் முதல் பேரா என்ன சொல்லுது?
இவர் தினந்தோறும் விலைமாதர் வீடு புகுந்து வருவார். கூட்டாளிகளோடு போய் கும்மாளம் அடிப்பார். காவிரி ஆற்றங்கரையில் விலைமாதர்களோடு கும்மாளம் அடிக்கும் பொழுது மனைவி நாகம்மையை விட்டு சோறு சமைத்து அவங்க அனுப்ப சொல்லுவார். அப்போது இது எல்லா விதத்துலையும் பார்ப்போம். அதுக்கு ஃபார்வேர்டு இவர்கிட்ட வந்து காட்டி முகவுரையில் சாமி சிதம்பரனாரே எழுதுகிறார், நான் இதை ஈவேரா அவர்களிடம் காட்டி அப்ரூவல் வாங்கி பிரசுரிக்கிறேன்னு. இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் நடித்த பெரியார் படம் இருக்குல்ல, முதல் சீன் என்ன? முதல் சீனே ஈவேரா விலைமாதர் வீட்டில் உட்கார்ந்திருப்பது. பெரியாருடைய கருத்துக்கள் நிறைய டிஸ்டார்டடாக வந்திருக்கு. டிஸ்டார்டடில் திஸ் இஸ் பக்கா. அதனால தான் சொன்னேன்னா சத்யராஜ் நடித்த பெரியார் படத்தின் முதல் காட்சியே ஈவேரா விலைமாதர் வீட்டில் இருப்பது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அதை விஜய் ஏற்றுப்பாரா? when you accept a person you have to accept him in totality. அவர் வந்து பெரியாருடைய அத்தனையும் ஏற்றுப்பேன்னு சொல்லலை, பெரியாருடைய நல்ல விஷயம் நிறைய ஏற்றுப்பா, ஆனால் இதை மட்டும் அது என்னன்னு சொல்லலையே. அது இனிமேல் அதனால தான் சொல்கிறேன், குழப்பவாதியாக இருக்கிறார், குழப்பவாதியாக எனக்கு தோன்றுகிறார். ஏன்னா ஈவேரா யார்? இட்ஸ் ஒன் மோர் எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட். நான் இது பற்றி துக்ளக் மற்ற எல்லா பத்திரிகையிலையும் எழுதினேன். துக்ளக்கும் தினமலருக்கும் மட்டும்தான் துணிச்சல் இருந்தது. ஏன்னா நடத்துகிறவங்க துணிச்சலான ஆட்கள். மற்ற திராவிடியன் ஸ்டாக் அடிமைகள் இதை பிரசுரிக்கலை. என்னது 1944 தீகாவினுடைய முதல் மாநாட்டில் ஈவேரா தலைமையில் CN அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம், வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது. இவர் பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்கக்கூட இங்கிலாந்து தேசத்திலிருந்தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. ஆகவே வெள்ளையன் வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட வெள்ளை கூலி, ஆங்கிலேயன் எடுபிடி ஈவேரா. ஆனால் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது யார்? எங்கள் வேலுநாச்சியார் வீரமங்கை. ஆங்கிலேயரை போர் புரிந்து விரட்டி எடுத்து இழந்த சிவகங்கை சமஸ்தானத்தை மீண்டும் கைப்பற்றிய ஒரு தேசபக்தி இருக்கின்ற வீரமங்கை. அவரையும் நீங்கள் படம் போடுவீங்க, இந்த வெள்ளையும் கைக்கூலியும் படம் போடுவீங்களா? வாட் இஸ் திஸ்? ஆர் யூ நாட் டோட்டலி எ கன்ஃபியூஸ்டு பர்சன்? அதனால் இவரால் தெளிவாக ஒரு கொள்கையை கூட சூஸ் பண்ண முடியலை. தட்ஸ் வை ஹி வில் ஃபைல். ஐ டெல் யூ, யூ வில் சி. 26 ஒன்றும் அதிக நாள் இல்லை. இந்த கொள்கைகள் இருக்கட்டும் ஒரு பக்கம், நீங்கள் சொல்கிறது நேர்மையான ஆட்சி அவர்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் நம்புறீங்க? நேர்மையான ஆட்சி கொடுக்கணும்னா கொள்கையில் தெளிவு இருக்கணும். ஏன்னா அவர் பணத்துக்காக அரசியலுக்கு வரல, பணத்தை விட்டுட்டு வர்றாரு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? இதுக்கு யார் யார்கிட்ட பணம் வாங்கினார், மொத்தம் எவ்வளவு செலவு, எல்லாத்தையும் கணக்கு ஓப்பனாக கொடுக்க சொல்லுங்க. நான் அரசியலில் இருக்கிறவன். இந்த மாதிரி கூட்டம் கூட்ட இவர் பண்ணியிருக்கிறதுக்கு என்ன செலவு பண்ணியிருப்பாரு எனக்கு அனுமானிக்க முடியும். அவர் ஏற்கனவே நிறைய சம்பாதிச்சுக்கிற ஒரு படத்தை அக்கௌண்ட்ல காட்டுங்க சார், வெளியிடுங்க சார். இல்லை ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see ஒயிட் பேப்பர் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறேன்னா. ஏன்னா நீங்கள் நேர்மைன்னு சொன்னதுனால. இப்போ ஏன்னா கமல்ஹாசன் அப்படித்தான் சொன்னார், டிவியை போட்டு உடைச்சார். இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு டார்ச் லைட்டை வீசி போட்டாரா இல்லையா? ஸோ வி ஹவ் சீன் சச் பிக் ஆக்டர்ஸ். இவர் என்ன கமல்ஹாசனை விட பெரிய ஆக்டரா? அதுவும் இல்லை. கமல்ஹாசனோட பெரிய ஆக்டர் இல்லை, கமல்ஹாசனோட பெரிய மாசு இல்லை அவர். பாருங்க, அப்படித்தான் எல்லாரும். திரு சிவாஜி கணேசன் அவர்களை விட பெரிய மாசு இருந்த ஒரு தலைவர் உண்டா? இன்றைக்கி நான் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ரசிகன். பட்டு ஜானகி அம்மாவோட கூட்டணி போட்டும் அவரால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. தட் இஸ் ரியாலிட்டி. நீங்கள் விஜய் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. நான் சொல்கிறேன், அதை விட மோசமான லிஸ்ட்டாக இருக்கலாம். விஜய் படத்தில் ஒரு ஆக்டராக தான் இருந்தார், ஒரு என்டர்டெய்னர். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அப்படி இல்லை. படத்திலேயே சமூக மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ரமணா போன்ற படங்கள் ஒரு டார்கெட்டட் அவருடைய ஓட்டு பேங்குக்கு இது பண்ணி செஞ்சார். அப்படியுமே அவரை தவிர யாரும் ஜெயிக்க முடியலையே. ஆகவே பாலிட்டிக்ஸுங்கிறது இது ஏதோ நேற்று மழை பெஞ்சுது அதனால நீங்கள் காலாமழிச்சதுன்னு நடக்காது. என்னை பொறுத்தவரை ரீசன்ட் இந்த ஒரு 20 இயர்ஸில் பாலிட்டிக்ஸில் ஒரு பேக்ரவுண்டோட தயாரிப்போடு இறங்கி, ஆனால் இன் 2 decades இன்றைக்கி எடுபட முடியாமல் போனதுங்கிறது தேமுதிக. அது கண் முன்னாடி இருக்குது. எல்லாரும் எம்ஜிஆர் இல்லை,
எம்ஜிஆரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல ஆண்டுகள் பயணித்தார். அப்பையும் நான் சொல்கிறேன், விஜய் அவர்கள் எப்படி வேணாலும் கேரக்டர் இருந்தால் அது ஒத்துப்பார். நான் எதுவுமே ப்ரெஜுடிஸ்டாக பேசவே விரும்பலை. எம்ஜிஆர் அப்படி இல்லை. எம்ஜிஆர் சிகரெட்டு கூட பிடிக்க மாட்டார். அது அந்த காலம், இது இந்த காலம். இந்த காலத்தில் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க. இங்கே அப்படின்னா மக்களை குடியாரனாக்கி கெடுத்துட்ட சமுதாயம். இந்த காலத்தில் அந்த அந்த இமேஜ்லாம் தேவையில்லை. திரையில் அந்த இமேஜுகள்லாம் அந்த காலம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் அதனால தான் ரீசெண்டாக 2 decadesக்குள்ளே நடந்ததையும் சொல்கிறேன். நான் மக்களுக்கு இவர் இன்னி வரை என்ன செஞ்சுருக்கார், என்ன போராட்டம் நடத்தியிருக்கார்? அதுக்காக தான் இனிமேல் செய்யணும், நான் சம்பாதிச்சேன், இனிமேல் நான் செய்யணும்னு நினைக்கிறார். அது என்ன பாருங்க, இனிமே செய்யணும்னு நினைச்சு நாளைக்கு மேலைக்கு வாக்கப்படுறேன் கழுத்தை சும்மா இருன்னு சொன்ன மாதிரியா என்ன? இவர் சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் 68 வயசுல அந்த காரியத்தை செஞ்சா நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன். அவர் 50 வயசுல பீக் ஆஃப் ஹிஸ் கேரியர்ல இருக்கும்போது வேற வெளியில சார், நான் என்ன சொல்றேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருக்கும்பொழுது நாம ஒரு லெவலுக்கு போறோம், அதை விட்டுட்டு ஆஃபீஸை பூட்டிட்டு கட்சிக்கு வரோம். அந்த மாதிரி கூட இல்லை. நான் கட்சிக்கு பல 10 ஆண்டுகள் ஆகுது, பல 10 ஆண்டுகள். 80ல் கட்சி ஆரம்பித்தவன். இவர் அப்படியெல்லாம் he has not worked for public. சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக நான் போராடினேன், ஜெயிலில் இருந்தேன், நான் ஒரு சித்தாந்தத்துக்காக ஃபைட் பண்ணியிருக்கேன். அது எதுவுமே இவர் கிளைம் பண்ண முடியாது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறார், இந்த ஆங்கிலேயனை விரட்டி அடித்த வேலு நாச்சியார் அவர்களையும் ஆங்கிலேயன் கைக்கூலியாக இருந்து, ஏன்னா என்னது இட்ஸ் பார்ட் ஆஃப் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. நான் சொல்கிறது 44 அந்த தீர்மானத்தை அப்படியே பப்ளிஷ் பண்ணால ஹிந்து பத்திரிகை ஆஃபீஸை நொறுக்கினாங்க தீகா ரவுடிகள். நடக்கலைன்னு சொல்ல முடியாது. ஆகவே அந்த மாதிரியா இவர் ஒரு குழப்பவாதி, தெளிந்த சிந்தனை இவரிடம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வேற நான் அவருக்கு என்ன ஆவார், ஒன்லி டெஸ்டினி ஹேஸ் டு டிசைட். அவர் உங்களையும் திமுகவையும் தான் முதல்ல என்ன பேரையே சொல்லலையே. பிரிவினைவாதி உங்களை தானே சொல்றாரு. அது சொல்ல பிரிவினைவாதி யார்? பிரிவினைவாதி மதம் மாறுகிறவர், காசுக்காக மதம் மாறி தன்னுடைய மனைவியை மாற்றுபவர், இவர்களெல்லாம் பிரிவினைவாதி இல்லையா? இந்த மாதிரி சம்பவங்கள் அவர் குடும்பத்தில் நடக்கவில்லையா? அதனால் நீங்கள் ரொம்ப பேசாதீங்க. நான் உண்மைகளை இன்னும் அதிகமாக பேச வேண்டியது. நான் அது விரும்பலை. அவர் சொல்றது மதத்தை சொல்றேன். பின்ன ஏன் மதம் மாறினீர்கள்? ஏன் உங்கள் அம்மாவை மதம் மாற்றினீர்கள்? அவருக்கு இந்த மதம் அவருடைய சரியா வரல, அவருக்கு போறார் வெளியில. அதெல்லாம் இல்லை. மாரிதாஸ் இன்டர்நேஷ்னல் கிறிஸ்டியன் கிளர்ஜிக்கு இவர் பிரதிநிதியாக இருக்காருன்னெல்லாம் பேச்சு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், யூ ஆர் ஃப்ரெஷ். ஐ டோன்ட் வாண்ட் டு கிரிட்டிசைஸ். நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த நாட்டிலேயே மதசார்பற்ற கட்சி, பிரிவினை இல்லாத கட்சி. ஏன்னா மதசார்பற்ற நாட்டில் மதத்துக்கு ஒரு சட்டமா? ஃபுலிஷ் இல்லை, அது வேற சப்ஜெக்ட். அதெல்லாம் இல்லை, அது சப்ஜெக்ட். பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கீங்க. டெல்மி, யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒன்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. மாண்புமிகு பிரதமர் ரெட் ஃபோர்ட்டில் சொல்கிறார், நான் யூனிஃபார்ம் சிவில் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு. டு யூ அக்ரி ஆர் அகெயின்ஸ்ட்? அப்போஸ் சார் அதெல்லாம் பின்னாடி பேசுவார் சார். அவருடைய வேண்டாம் சார், ஃபர்ஸ்ட் லெட் ஹிம் கிளாரிஃபை ஆன் எவரி மேட்டர். அவர் கூட்டத்திலேயே பகவத்கீதை, பைபிள், குர்ஆன் எல்லாமே கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அவர் ட்ரூ செக்குலரிஸ்டாக தான் சார். செக்குலரிசம்ங்கிறது எது செக்குலர்? வாஸ் டாக்டர் மன்மோகன் சிங் செக்குலரிஸ்ட்? செக்குலரிஸ்டா? ஆமாம். எப்படி டர்பன் எதுக்கு அப்போ? சார் அவருக்கு ரிலிஜன் இருக்கு, சொல்றத கேளுங்க. அவருடைய ஆக்ட் தான் பார்க்கணுமே. செத்த பொறுங்க, அதைத்தான் சொல்ல வரேன். அவசரப்படாதீங்க. பத்திரிகை கேள்வி கேட்கறதுக்கு என்னால் முடியும்னா என்ன வேணா கேட்கலாம்னு நினைக்கப்படாது. டாக்டர் மன்மோகன் சிங் ஹேட் அ ரிலிஜன். He is a Sikh. அவர் என்ன வேணா செத்த இருங்க சார். உங்க ரிலிஜனை மதிக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ என்ன போடுற நேஷனல் ஹைவேல ஹிந்து தான் நடக்கணும்னு சொல்லியிருக்கோமா? கவர்மெண்ட் இஸ் செக்குலர், கவர்மெண்ட் ஆக்டிவிட்டி தான் செக்குலர். ஜன்தன் யோஜனால முஸ்லீம் பெண்கள் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை, ஈவன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டே. ஸோ தி கவர்மெண்ட் இஸ் செக்குலர். தட் டசன்ட் மீன் தட் பிரைம் மினிஸ்டர் டசன்ட் ஹேவ் ரிலிஜன். இந்த கட்சியை பார்த்து இழிவாக பேசுகிற யாராக இருந்தாலும் அவர் போலி அரசியல்வாதி. ஹீ ஷுட் பி thoroughly exposed. இவர் போட போலித்தனம் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிறது. In what way you are secular? Do you follow secularism in your private life? Can anybody? அதனால் இதெல்லாம் இந்த பருப்பெல்லாம் வேகாது தமிழ்நாட்டில். அதனால் நீங்கள் கிளியராக உங்களோட கொள்கை என்னது? நீங்கள் தேசியவாதியா, தேச விரோதி, பிரிவினைவாதியா சொல்லுங்க சார். இப்பதான் சார் ஆரம்பிச்சாரு. இல்ல சார், ஆரம்பிக்கும் பொழுதே டிக்ளேர் பண்ணீங்களே. அவர் இப்ப சொல்லியிருக்காரு, போக போக தானே இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குல்ல. அவர் முதல் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லட்டும்.
நீங்கள் எங்கிட்ட கேட்குற மாதிரி விஜயை கூப்பிட்டு கேளுங்க. அவருக்கு அதிகாரம் வந்தால் தானே சார் அது செக்குலரிஸா இல்லையான்னு தெரியும். இல்லைங்க, ஈவன் ஒன்ஸ் ஓன் கான்டக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன அனாவசியமாக இவர் செக்குலரிசம் பேசினார்னா அவங்க தாத்தாவிலேருந்து அத்தனையும் கதை எடுத்து விட்டுருவேன். அது பேசப்படாது. டோன்ட் கிளைம் தட் யூ ஆர் டிஃப்ரெண்ட். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கீங்களா? லைஃப்பில் வாழ்ந்து காட்டியிருக்கீங்களா? நாங்கள் எங்கள் மாநில தலைவர், தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் பாரதிய ஜனசங் டாக்டர் வி.கே. ஜான், பெரிய கல்வியாளர், அப்பர் ஹவுஸ் மெம்பராக இருந்தார். அப்புறம் ஏற்றுண்ட நாங்கள் வந்து பிரிவினைவாதமா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? எப்படி பிஜேபியை பேசுகிறீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசக்கூடாது. ஏன்னா பர்ஃபெக்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னைக்கு பிஜேபி மட்டும்தான். வேர்ல்டு ஓவர் தி வேர்ல்டு கம்யூனிட்டி ஹேஸ் அக்செப்டட் அவர் பிரைம் மினிஸ்டர். அப்போ பாரதிய ஜனதா இந்துத்துவா பேசி பிரிவினைவாதத்தை உண்டாக்கலங்கிறீங்க. இந்துத்துவாங்கிறது என்ன சார்? சுப்ரீம் கோர்ட் ரூலிங் படிச்சிருக்கீங்களா? இந்துத்துவா இஸ் நாட் ரிலிஜன், இந்துத்துவா இஸ் அ வே ஆஃப் லைஃப். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. அப்புறம் நீங்கள் அதனால என்ன பிரிவினைவாதம் சொல்கிறீங்கன்னா தென் எய்தர் யூ ஆர் டெலிபரேட்லி அக்யூசிங் மீ ஆர் யூ ஆர் நாட் அ லிட்டரேட் பர்சன். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியல, யூ டோன்ட் ரீட், அப்படி தான் அர்த்தம். பிஜேபியை கம்யூனல் பேசுகிற அத்தனை பேரும் எய்தர் தே ஆர் டிஸ்ஆனஸ்ட் ஆர் தே ஆர் இடியட்ஸ்.